Happy New Year to you all once again. ಎಲ್ಲರಿಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು. இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ உங்களுக்கு உண்டாகும். ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸ ರಕ್ಷಣೆ, ಹೊಸ ಒಂದು ಕಾಯುವಿಕೆ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க, உங்களை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லியிருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮ ತಾಮ್ರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ ದೇವರು. நன்றி. பல இருக்கு. ஓகே, இப்போ ಈಗ உங்களை ಪ್ರೊಟೆಕ್ಷனுக்கு தகுந்த மாதிரி வைப்பாராம். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರೊಂದು ಸಂರಕ್ಷಣೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಪಾಡ್ತಾರೆ. எப்படி காப்பாற்றுவாரு? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಯ್ತಾರೆ? ஒரு குடும்பம், ಒಂದು ಕುಟುಂಬ என்பது ಅಂತ ಹೇಳೋದಂತದ್ದು, இப்போ ஒரு சொசைட்டில குடும்பம் அப்படிங்கிறது வந்து பேசிக் யூனிட். ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಅನ್ನೋದು ಬೇಸಿಕ್ ಆದ ಒಂದು ವಿಷಯ. ஒரு குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ? ತಂದೆ, தாய், அப்புறம் ಆಮೇಲೆ ಮಕ್ಕಳು, அவ்வளவுதானா? ಅಜ್ಜಿ, அது முக்கியம். ಮೊಮ್ಮಕ್ಕಳು, பெரியம்மா, சின்னம்மா, பேர பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி, ಅಕ್ಕ ತಂಗಿಗಳು, தாத்தா பாட்டி, மாமா, இல்லையா, எல்லாம் இருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಇರ್ತಾರೆ. சரி, இப்போ எல்லாரும் இருக்கிறாங்களா? எல்லார் வீட்லயும் ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇದಾರಾ? ஓகே, எங்க வீட்ல எனக்கு ஒரே ஒரு பையன் தான். ಅಯ್ಯನವ್ರ ಮೇಲೆ ಒಬ್ಬ ಮಗ, பொண்ணு இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. ಮತ್ತೆ அப்ப எங்க வீட்ல யாரும் இல்ல, பொண்ணு இல்ல. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು எல்லார் வீட்லயும் எல்லாரும் இருக்கிறது இல்ல. ಎಲ್ಲ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿರೋದಿಲ್ಲ. இன்னொன்னு, எல்லாரும் இருந்தாலும் ಇನ್ನೊಂದು ಎಲ್ಲರೂ ಇದ್ರೂ ಕೂಡ அங்க ஒரு ஒன்னஸ் இல்ல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನಸ್ಸಿರಲ್ಲ, ஒரு ಒಮ್ಮನಸ್ ಇರುವುದಿಲ್ಲ. ಒಂದು ಮನಸ್ಸು ಬರಲ್ಲ. கரெக்டா? ಸರಿನಾ? ஏன் இல்ல? ಯಾಕೆ ಆತರ ಇರೋದಿಲ್ಲ? பேசிக்கா என்ன நடக்குது? ಬೇಸಿಕ್ ಆದಂತ ವಿಷಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, சரி, ஒரு வீட்டினுடைய தகப்பன் அங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ಒಂದು ಮನೆಯ ತಂದೆ ಆ ಮನೆಗೆ ಯಜಮಾನ. ஓகே, அவர்தான் எஜமான் இல்லையா? ಅವರೇ ಯಜಮಾನ. எல்லா வீட்லயும் அப்படி இருக்கா? ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಆ ತರನೇ ಇದೆಯಾ? இல்ல, வேற அவங்க சொல்றாங்க இல்ல. ಇಲ್ಲ. உங்க வீட்ல உங்க அப்பா தான். சரி, ஓகே. அப்போ எல்லார் வீட்லயும் அப்படி இல்ல. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಆ ತರ ಇಲ್ಲ. இப்போ தகப்பன் தான் அந்த வீட்டினுடைய எஜமான். ತಂದೆನೇ ಆ ಮನೆಯ ಯಜಮಾನ. அப்போ அந்த தகப்பன் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும்? வெண்கல அலங்கமாக இருக்க வேண்டும். ಆ ಒಂದು ಮನೆ ಯಜಮಾನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ತಾಮ್ರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಳಿತಾ ಇರಬೇಕು. அப்போ வெண்கல அலங்கம் வந்து அது ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ கொடுக்கிறதாக ಆ இருக்கிறது. ತಾಮ್ರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ಆ ಮನೆಗೆ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. அப்போ அந்த தகப்பன் அந்த வீட்டுக்கு ಪ್ರೊಟೆಕ್ಷனா இருக்கும் பொழுது ಆ ಒಂದು ತಂದೆಯಾದವನು ಮನೆಗೆ ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ அந்த தகப்பன் சொல்லுகிற பேச்சை கேட்க வேண்டும். ಆ ಒಂದು ತಂದೆ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳಬೇಕು ಎಲ್ಲರೂ. அந்த தகப்பன் சொல்ற பேச்சு கேட்கலைன்னா ಆ ತಂದೆ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ என்ன நடக்கும்? ಏನಾಗುತ್ತೆ? அந்த வெண்கல அலங்கத்தை பிரித்து விட்டது போல காணப்படும். ಆ ತಾಮ್ರದ ಕಾರ್ಯವನ್ನ ತೆಗೆದುಹಾಕುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. தகப்பன் சொன்ன பேச்சு எத்தனை பேர் கேட்கிறோம் தெரியல. ತಂದೆಯ ಮಾತನ್ನ ಎಷ್ಟು ಜನ ಕೇಳ್ತೀರ? நான் கேட்கல. எங்க அப்பா சொன்ன பேச்சு ಅಯ್ಯನವರು ಕೇಳಿಲ್ಲ ಅಂತ. நான் கேட்க, ஐயனவர் கேட்கல ಅಂತಾರೆ. நான் கேட்கல. ಅಯ್ಯನವರು ಕೇಳಿಲ್ಲ. நான் கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பேன். ಅಯ್ಯ ಕೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. இப்ப நல்லா தான் இருக்கிறேன். ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗೇ ಇದಾರೆ. பின்னால புரிஞ்சது. ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಆದ್ಮೇಲೆ ಗೊತ್ತಾಯ್ತು அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳಬೇಕು. அந்த வயசுல கேட்கறதுக்கு மனசு இல்ல. ಆ ಒಂದು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರಲ್ಲ. நான் படிக்கிற காலத்துல டிகிரி முடிச்சிருக்கும் பொழுது ಅಯ್ಯನವರು ಓದಿ ಡಿಗ್ರಿ ಮಾಡ್ತಾರ ಸಮಯ எங்க அப்பா சொன்னாரு, காலேஜுக்கு போடா, ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು ಕಾಲೇಜ್ ಹೋಗು, பைபிள் காலேஜுக்கு போடா ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಹೋಗು அப்படின்னு சொன்னாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பாப்பா யாருப்பா பைபிள் காலேஜ் ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಅಂತ யாரு அங்கெல்லாம் மாற்றுறது ಯಾರೆಲ್ಲ ಅಂಕೆಲ್ಲ ಹೋಗಿ அப்படின்னு அப்பாவுக்கு எதிர்த்து நின்று ಆ ರೀತಿಯಾಗಿ ಎದುರಿಸಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆனா 50 வயசுக்கு மேல ஐயரான, ಆದ್ರೆ 50 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಅಯ್ಯನವರು ಆಗಿದ್ರು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ. அது எவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಸಮಯ. அப்போ அப்பாவுடைய பேச்சு கேட்கலைன்னா ಆಗ ತಂದೆ ಮಾತು ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ அந்த ப்ரொடெக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்து விடுகிறோம். ಆ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯಿಂದನೇ ಆಚೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. அந்த ப்ரொடெக்ஷன் வெளியே வந்து விடுகிறோம். ಆ ಸಂರಕ್ಷಣೆಯಿಂದನೇ ಆಚೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀರಿ. அதனால ಆದ್ರಿಂದನೇ வருஷங்கள் போய் விடுகிறது. ವರ್ಷಗಳು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. வருஷம் போயிடும். ವರ್ಷಗಳು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. 2025 இனி வருமா? 2025 ಹೋಗಿದ್ ಮತ್ತೆ ಬರುತ್ತಾ? 2026 இன்னைக்கு 2026 ಆಗುತ್ತೆ இல்லையா? 25 வராது. 25 ಮತ್ತೆ வருஷம் போனது தான். ವರ್ಷ ಓದೋದು ಹೋಗುತ್ತೆ. ஆனபடினால ಅದರಿಂದ குடும்பத்திலே இருக்கிற தலைவன் சொல்லுகிறதை, ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಯಜಮಾನ ಹೇಳೋದು அல்லது தலைவி சொல்லுகிறதை ಅಲ್ಲಾಂದ್ರೆ ಯಜಮಾನಿ ಹೇಳೋದು குடும்பத்தின் மக்கள் கேட்க வேண்டும். ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳು ಅದನ್ನ ಕೇಳಬೇಕಾಗುತ್ತೆ. அது கேட்கலைன்னா ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ வருஷம் போச்சு, ವರ್ಷ ಹೋಗುತ್ತೆ, சரீர சுகம் போச்சு, ಶರೀರದಲ್ಲಿ சமாதானம் போச்சு, ಸಮಾಧಾನ ಹೋಗುತ್ತೆ, செல்வம் போச்சு, ಎಲ್ಲ ಆಸೆ ஐஸ்வர்யம் போச்சு, எல்லாம் போச்சு, ಎಲ್ಲ ಬಿಟ್ಟೋಗುತ್ತೆ, எல்லாம் போயிடும். ಎಲ್ಲ ಬಿಟ್ಟೋಗುತ್ತೆ. ஆனபடினால ಆದ್ರಿಂದನೇ தகப்பன் சொல்லை, தாய் சொல்லை பிள்ளைகள் கேட்கணும். ಆದ್ರಿಂದ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳೋ ಮಾತ ಕೇಳಬೇಕು.
ஏன்னா அவங்க தான் ப்ரொடெக்ஷன். ಯಾಕಂದ್ರೆ ಅವರೇ ಒಂದು அவங்க ಸಂರಕ್ಷಣೆ, தான் வெண்கல அலங்கமாக ಅವರೇ இருக்கிறார்கள். ತಾಮ್ರದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು அவங்க ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. வெண்கல அலங்கமா இருக்கும் பொழுது ತಾಮ್ರದ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ பாருங்க அந்த வசனத்துல இன்னொன்னு சொல்லுது என்னன்னா, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ಅವರು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. யார் யுத்தம் பண்ணுவாங்க? ಯಾರು ನಿಮ್ಗೆ ಯುದ್ಧ ಮಾಡೋದು? யாரு? துன்மார்க்கர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள். ದುರ್ಮಾರ್ಗಿಗಳು ನಿಮ್ಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ ಬರ್ತಾರೆ. யுத்தம் செய்யறாங்கன்னு சொன்னா ಯುದ್ಧ ಮಾಡಕ್ ಬರ್ತಾರಂದ್ರೆ பாருங்க பெண் பிள்ளைகளை அபகரித்து கொண்டு போய் விடுகிறார்கள். ನೋಡಿ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ಅಪಹರಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, போயிடுறாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் பொழுது ಈ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ யாரும் உங்களை முட்டக்காகலாம், ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, முடியாது. அப்போ அந்த தகப்பனுடைய சொல்லை கேட்காதபடிக்கு இருக்கிற பிள்ளைகள் ಆಗಿಂದ ಮೇಲೆ ತಂದೆಯ ಮಾತನ್ನ ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இரையாகி விடுகிறார்கள். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ. குறிப்பாக பெண் பிள்ளைகள், ಅದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ದಾಸ್ಯದಲ್ಲಿ, ஈவன் ஆம்பளை பசங்க கூட. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಗಂಡು ಮಕ್ಕಳು. இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளங்களை பார்த்தோம்னா, ಸಮಾಜದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೊರತೆಗಳು ನೋಡ್ಬೇಕು. நேத்துக்கு நான் பிரிகேட் ரோட் போயிருந்தேன். ಐನೂರು ಬ್ರಿಗೇಡ್ ರೋಡ್ ಇರುತ್ತೆ. ஐயோ பாப்பா ಎಂತ ಕಾರ್ಯಗಳಪ್ಪ, எவ்வளவு பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரிகேட் ரோಡ್ ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲಮ್ಮ. ಬ್ರಿಗೇಡ್ ರೋಡ್ ಜಾಮ್ ಆಗಿರುತ್ತೆ, ಹೋಗಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಅಮ್ಮ ಅவ்வளவு ಜಾಮ್, ಅಷ್ಟು ಜನ ತುಂಬಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஒரு இடத்துல பார்த்தா ஒரே சண்டை, ಒಂದ್ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಒಂದೇ ಗಲಾಟೆ, ஒரೇ போலீஸா இருக்கிறாங்க. ಒಂದೇ ಪೊಲೀಸ್ಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவங்க அந்த தண்ணியை வச்சு பீச்சி அடிக்கிறாங்க, ಆ ನೀರ್ನ ಗನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಜನங்க மேல அடித்து கொண்டு இருக்கிறாங்க. ಎದುರಿಸೋದಕ್ಕೂ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தர் ட்ரெஸ் பார்த்தோம்னா ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹಾಕಿರುವಂತ ಒಡೆಗಳನ್ನ ನೋಡಿದ್ರೆ ட்ரெஸ்ஸே இல்ல, ಬಟ್ಟೆನೇ ಇಲ್ಲ, அப்படி இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ನಿರ್ವಾಣಿಗಳಾಗಿ. அப்படி இருக்கிறாங்க, ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ನೋಡಿದ್ರೆ. அங்கிருந்து கடந்து போவதற்கு 1 மணி நேரம் ஆச்சு. ಅಲ್ಲಿಂದ ಬಿಟ್ಟು ಬರಕ್ಕೆ 1 ಗಂಟೆ ಆಯ್ತು. அந்த 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 டிராபிக்ல போக முடியல. ಆ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಮ್ ಅಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ஒரே சத்தம், ಒಂದೇ ಶಬ್ದ. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ಒಬ್ಬರು ಗಲಾಟೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಿತ್ತಾಡ್ಕೊಂಡು. என்னை பார்த்து ஒருத்தன் ஐயரே அப்படின்றான். ಅಯ್ಯನ ಬಿಟ್ಟು ಒಂದು ಗೇಲಿ ಮಾಡಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೆல்லாம் போட்டிருந்தேன் நேத்து. ಅಂಗೆಲ್ಲ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஐயரே அப்படின்றான். ಅಯ್ಯ ನೋಡಿ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படி எல்லாம் நடக்குது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ஒரு சிலர் ஹாப்பி நியூ இயர் சத்தம் போடுறாங்க. ಕೆಲವರೆಲ್ಲ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಹೇಳಕ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಣ್ಣೆ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಕುಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, பயங்கரமா இருக்குது, ಭಯಂಕರವಾಗಿದ್ದಾರೆ. எல்லா ಯವನಸ್ಥರು, ಎಲ್ಲರೂ ಯವನಸ್ಥರು, ಎಲ್ಲ ವಾಲಿಬ பிள்ளைகள், ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರೇ, ಎಲ್ಲ ವಾಲಿಬ பிள்ளைகள் பூரா இப்படிதான் இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು ಹಂಗೆ ಕುಡ್ಕೊಂಡ್ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕಿತರ? தன் தகப்பன் சொல்லை, தாய் சொல்லை கேட்காதபடிக்கு ஊர் சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறார். ತಂದೆ ತಾಯಿ ಮಾತನ್ನ ಕೇಳದೆ ಊರೆಲ್ಲ ಸುತ್ತಿ ತಿರುಗುವಂತ ಜನ. அவர்கள் யாருடைய கரங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ಅವರಲ್ಲಿ ಯಾರ ಕೈಗಳು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ? சைத்தானுடைய கரங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ಸೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. தண்ணி அடிக்கிறது, ಕುಡಿಯೋದು, சண்டை போடுறது, ಜಗಳ ಮಾಡೋದು, சத்தம் போடுறது, ಶಬ್ದ ಮಾಡೋದು, என்னென்னலாம் நடக்குது எல்லாம் பண்றாங்க. ಏನೇನ್ ಬೇಕೋ ಅದೆಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. எங்க பார்த்தாலும் போலீஸ், ಎಲ್ಲಿ ನೋಡು ಪೊಲೀಸ್ ಅವರು, எங்க பார்த்தாலும் போலீஸ், ಎಲ್ಲಿ ನೋಡು ಪೊಲೀಸ್, எங்க பார்த்தாலும் ஜகடா, ಎಲ್ಲಿ ನೋಡು ಜಗಳ. சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்தா இல்ல, ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ, சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ ಅನ್ನೋ ರೀತಿ ಮಾಡ್ಕೊಂಡು ஒரே சத்தம், ಒಂದೇ ಶಬ್ದ, ஒரே சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ಒಂದೇ ಶಬ್ದ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. பாருங்க, இவங்க நினைச்சுக்கிறாங்க சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லி. ನೋಡಿ, ಅವ್ರು ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ. அந்த பிரிகேட் ரோடு, அந்த எம்ஜி ரோடு சுத்தி இருக்கிற எல்லா பப்லயும் ஒரே கூட்டம். ಆ ಪಬ್ ಬ್ರಿಗೇಡ್ ರೋಡ್ ಎಲ್ಲ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ಜನ ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, ಒಂದೇ ಕೂಟವಾಗಿರುವಂತ ಜನ, அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ಅವಲಕ್ಷಣವಾದ ಒಡೆ, இப்படிதான் இருக்கிறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. அப்போ அங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் ಅವರು பிசாசின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள், ಸೈತಾನ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ, அவருடைய கரங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். ಅವನ ಕೈಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏன்? அவங்க அலங்கத்தை விட்டு வெளியே போனது நிமித்தமாக. ಯಾಕಂದ್ರೆ ತಾಮ್ರದ ಪೌಳಿ ಗೋಡೆನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗಿದಿಂದ, அலங்கத்தை விட்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு போய்விட்டார். ಆ ತಾಮ್ರದ ಪೌಳಿ ಗೋಡೆನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. உள்ளே இருந்திருந்தா ಹೊರಗಿದ್ರೆ ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ இருந்திருப்பாங்க, ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಇರ್ತಾ ಇತ್ತು, அவருடைய வாழ்வும் ಪ್ರೊಟೆக்ட் பண்ணப்பட்டிருக்கும், ಅವರ ಯೌವನದ ಜೀವಿತ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ இப்படி போய் அசிங்கமான வாழ்க்கை வாழுகிறபடினாலே ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವಲಕ್ಷಣವಾದ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. சரீரத்திலே நோவுகள் உண்டு, ಶಾರೀರಿಕವಾದ ವ್ಯಾಧಿಗಳು ಬರುತ್ತೆ, சரீரத்திலே வியாதிகள் உண்டு, ಶರೀರದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದು ತುಂಬಿಕೊಳ್ಳುತ್ತೆ. அது நிவர்த்தி செய்ய முடியாத வியாதிகளாக இருக்கிறது. ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗದ ರೀತಿಯ ವ್ಯಾಧಿಗಳು ಇರುತ್ತೆ. ஆணோடு ஆண் விரகதாபம் கொண்டிருக்கிறார்கள், ಗಂಡಿಂದ ಗಂಡಿನ ಜೊತೆ ಆ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳು, பெண்ணோடு பெண் விரகதாபம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ಹೆಣ್ಣಿನಿಂದ ಹೆಣ್ಣಿನ ಜೊತೆ ಅಸಹ್ಯ, இதுதான் சோதம் குமாரோ பட்டணத்தினுடைய அந்த கொடிய பாவம். ಇದೇ ಸೋದಮ್ ಗೋಮರದಂತ ಅವಲಕ್ಷಣವಾದ ಪಾಪ. இப்படிப்பட்ட பாவத்திலே பிடிபட்டு இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಹಿಡಿತದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವರಲ್ಲ. ஆனா அந்த அலங்கத்திற்குள்ளே இருக்கும் பொழுது, ಆ ತಾಮ್ರದ அந்த குடும்பத்திற்குள்ளே இருக்கும் பொழுது, ಒಂದು ಪೌಳಿ ಗೋಡೆ, தகப்பன் தாயினுடைய அரவணைப்பிலே இருக்கும் பொழுது, ತಂದೆ ತಾಯಿಯ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ, பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள். ಮಕ್ಕಳು ಕಾಪಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்று நமக்கு தெரியாது, ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಸ್ನೇಹಿತರು ಯಾರಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, யார் பிடியில இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ಯಾರ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனபடினாலே பெற்றோர்களாக இருக்கிற
இருக்கிற நாம் தான் ಅದರಿಂದ ಎತ್ತವರಾದಂತ ನಾವೇ அந்த பிள்ளைகளை ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணுவதற்கு, ಸಂರಕ್ಷಣೆ அவர்களை ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ, பாதுகாத்துக் கொள்வதற்கு ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ அவர்களை கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்த்த ಅವರ வேண்டும். ಕರ್ತನ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು. பாவத்திற்கு பயப்பட வேண்டும். ಪಾಪದಿಂದ பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಕು. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ಕರ್ತನಿಗೆ ಉಂಟಾಗುವ ಭಯ ಉಂಟಾಗಬೇಕು. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡ ಭಯ ಇರುವಾಗ பாவத்தில் அவர்கள் நிலை கொள்வதில்லை. ಪಾಪದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. பாருங்க, இந்த பாவம் செய்கிறவன் ನೋಡಿ, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪನಿಗೆ ದಾಸನಾಗಿರ್ತಾನೆ. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪನಿಗೆ ದಾಸನಾಗಿರ್ತಾನೆ. இன்னொரு காரியம், ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೋಡಿದ್ರೆ, குடும்பத்தில் நடைபெறுகிற காரியம் ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ, மீறுதல். ಅದನ್ನ ஒரு சட்ட திட்டங்களுக்கு மீறி நடக்கிறது. ಒಂದು ಮಾತನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವ. அப்பா இதை செய்ய வேண்டாம்னு சொல்றாரு, ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ ಇದು ಮಾಡಬೇಡ ಅಂತ, அதை தான் செய்யறது. ಅದನ್ನೇ ಹೋಗಿ ಮಾಡೋದು. இதை செய்யின்னு சொல்லுவாரு, ಹೋಗಿ ಮಾಡು, அதே செய்ய மாட்டான். ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾರೆ. இதுதான் மீறுதல். ಇದೇ ಮೀರಿ ನಡೆಯುವಂತ. இது மீறுதல். ಮೀರಿ ನಡೆಯುವ. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது மீறுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮೀರುವಿಕೆ, அதை அறியாமல் இருக்கிறார். ಅದನ್ನ ತಿಳಿದೇ ಇದ್ದಾರೆ. சிலர் தெரிஞ்சு செய்றாங்க, ಮತ್ತು ಕೆಲವರು ಗೊತ್ತು ಮಾಡ್ತಾರೆ, சிலர் தெரியாம செய்றாங்க. ಕೆಲವರು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡ್ತಾರೆ. அறிந்தும் அறியாமல் செய்தாலும் அது பாவம், பாவம் தான். ಗೊತ್ತಿಗೆ ಬಾರದಂತ ಮಾಡುವಂತದೆಲ್ಲ பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ಮಾಡುವಂತವನು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. என்னையா புது வருஷத்துல ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கலான்னு வந்தா இப்படி பயப்படுத்துறேன்னு நீங்க நினைக்கலாம். ವರ್ಷದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯ ಕೊಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಭಯಪಡಿಸುವಂತ ವಾಕ್ಯ ನೀಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. பயப்படுத்தல, நானு ಭಯಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. பாருங்க, நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா ನಾವು ಆಶೀರ್ವಾದ ಇರಬೇಕಂದ್ರೆ அந்த அலங்கத்திற்குள்ளே இருக்க வேண்டும். ಆ ಒಂದು ಪೌಳಿ அந்த குடும்பம் என்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ಕಟ್ಟುಪಾಡಲ್ಲಿ ಇರಬೇಕು. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியங்களை, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಮಾತು, அது அப்படியே நாம் நிறைவேற்றும் பொழுது, ನಾವು ಅದನ್ನು நிறைவேற்றி அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ பரமபிதா நமக்கு மன்னிக்கிறது போல ತಂದೆಯ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ, நமக்கு விரோதமாய் சொல்லிய குற்றத்துக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನ ಸಹ ಕ್ಷಮಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. மன்னிக்கிறோமா? ಕ್ಷಮಿಸ್ತೀರಾ? மன்னிக்கிறோமா? ಕ್ಷಮಿಸ್ತೀರಾ? மன்னிச்சோம்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படும். ನಾವು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ನಮ್ಮ ಪಾಪ, நாம மன்னிக்கலைன்னா நம்முடைய பாவம் ನಮ್ಮ ಪಾಪ மன்னிக்கப்பட மாட்டாது. ಕ್ಷಮಿಸಲೇ ಪಡೋದಿಲ್ಲ. மன்னிக்கப்பட மாட்டாது. ಕ್ಷಮಿಸಲ್ಪಡೋದಿಲ್ಲ. பாருங்க, ஒரு குருபரன் இருக்கிறாரு. ನೋಡಿ, ಒಂದು ಕುರುಬರುಗಳಿದೆ. அந்த குருபனுக்கு ஒரு 100 ஆடு இருந்தது. ಆ ಒಂದು ಕುರುಬನಿಗೆ 100 ಕುರಿಗಳಿದೆ. அந்த 100 ஆடு 100 ಕುರಿಗಳಿಗೆ அவனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்குது. ಅವನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ அங்க இருக்கிற நரிகளுக்கு, அங்க இருக்கிற ஓநாய்களுக்கு அந்த குறிகள் வந்து தப்பி நடக்கும். ಆ ಒಂದು ನರಿಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು எப்பொழுது, ಯಾವಾಗ ಅಂತಂದ್ರೆ அந்த ப்ரொடெக்ஷன்குள்ள இருக்கும் பொழுது, ಆ ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த பட்டியில இருக்கும் பொழுது, ಆ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗಳು ಇರಬೇಕು. குருபரனுடைய அந்த பட்டியில இருக்கும் பொழுது, ಕುರುಬರ ಎಂಬ ಸಂರಕ್ಷಣೆ, அதை விட்டு வெளியே போனா ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬಂದ್ರೆ ஓநாய்கள் உண்டு, ನರಿಗಳಿದೆ, கரடுகள் உண்டு, சிங்கங்கள் உண்டு, இப்படிப்பட்ட காட்டு மிருகங்கள் உண்டு, காடுகள் வந்து. ஆனா அந்த அந்த குருபரனுடைய அந்த மேய்ப்பனுடைய அவருடைய அரவணைப்புல இருக்கும் பொழுது எந்த ஒரு துஷ்ட மிருகமும் அவனை அண்டாது. துஷ்ட மிருகங்கள் முட்டக்காகல. பாருங்க, 100 ஆடு இருந்துச்சு, 100 ಕುರಿಗಳಿತ್ತು, ஒரு ஆடு காணாம போச்சு. ಒಂದು ಕುರಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಯ್ತು, ஒரு ஆடு ಒಂದು ಕುರಿ காணாம போயிடுச்சு. ಕಾಣದೆ ಹೋಯ್ತು. இப்ப குருபரன் வந்து அவன் கிளேசப்படுகிறான், மனசு சங்கடப்படுகிறான். ದುಃಖ ಆಗುತ್ತೆ. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இவன் தேடி போகிறான், ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ, தேடி போகிறான், ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. தன்னுடைய அந்த ஆடு எங்கே போய் இருக்கிறது, ನನ್ನ ಕುರಿ ಎಲ್ಲೋಯ್ತು. என்ன? ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த ஆடு எங்க போச்சுன்னு அவனுக்கு தெரியல. ಕುರಿ ಎಲ್ಲೋಯ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப 99 ஆடையும் விட்டுட்டு 99 ಕುರಿಗಳನ್ನ ಅವನ ಕಡೆ ಬಿಟ್ಟು பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல விட்டு ಸುರಕ್ಷಿತವಾಗಿರೋ அந்த காணாமல் போன ஆட்டை தேடி போகிறான். ಕಾಣದೆ ಹೋದಂತ ಕುರಿನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋದ, தேடி போகிறான், ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. தேடி போய் ಹೋಗಿ அதை கண்டடைகிறான். ಅದನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. எங்க? கிளிஃப்ட்ல கண்டுபிடிக்கிறான். ಎಲ್ಲೇ ಒಂದು ಕಾಡಲು. கிளிஃப்ட்னா நம்ம மலை, ಒಂದು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ அங்க கண்டுபிடிக்கிறான். ಅಲ್ಲೋ ಕಂಡಿಡ್ತಾನೆ. அது எங்கயோ இருக்குது, அது ಎಲ್ಲೋ ಇದೆ. நீ பாத்துட்டான், ಅದು ನೋಡ್ಬಿಟ್ಟ. குருபரன் பாத்துட்டான். ಕುರುಬನ್ ನೋಡ್ದ, அந்த ஆடு அங்க சிக்கி கொண்டு இருக்கு, ಕುರಿ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದೆ. அது வெளியே கீழே வர முடியல, எங்கேயும் போக முடியல. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே விழுந்துரும். ಅಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಹೋದ ಕೆಳಗೆ அது அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. குருபரன் மெதுவாய் போய் ಕುರುಬನ್ ನಿಧಾನವಾಗಿ அந்த ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ಮೇಲೆ ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் விட்டு வெளியே போனனால ಆಗ ಆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ அது டேஞ்சர்ல போய் நிக்குது. ಅದು ಅಪಾಯದ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು. அது மாதிரிதான் நம்ம பிள்ளைகள், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು
அந்த குடும்பம் என்கிற அரவணைப்பை விட்டு வெளியே போனார்கள் என்று சொன்னார், ಕುಟುಂಬ ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋದ್ರೆ ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார். ಅಪಾಯದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ. ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார். ಅಪಾಯದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತಾರೆ. அதான் வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ನನ್ನ நான் ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, தாழ்ச்சி அடையேன். ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡೋದಿಲ್ಲ, தாழ்ச்சி, ನಾನು ಹಸಿವೆಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ, வருத்தப்படணும். ಕೊರತೆ ಪಡ. அப்போ எங்களுக்கு குறை இல்லையா? ಹಾಗಿದ್ಮೇಲೆ ನನಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். ಕರ್ತನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அவர் அந்த மெய்ப்பனுடைய அந்த அரவணைப்புக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் ಕುರುಬನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಇರಬೇಕು, நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ನಮಗೆ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ வெண்கல அலங்கமாய் அந்த அலங்கத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான் ಹೋಳಿಗೋಳಿல் ಇರಬೇಕು, அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತೆ. அது ப்ரொடெக்ஷன் விட்டு வெளியே வந்தா ಆ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ நமக்கு எதிராக யுத்தங்கள் பல நடக்கும். ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಯುದ್ಧಗಳು ಅನೇಕ பல யுத்தங்கள் நடக்கும். ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು ஏன்னா ಬರುತ್ತೆ. காட்டு மிருகங்கள் உண்டு. ಯಾಕಂದ್ರೆ ಕಾಡು ಮೃಗಗಳಿದೆ. மனித உருவத்திலே காட்டு மிருகங்களாய் இருக்கிறார். ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಕಾಡು ಮೃಗಗಳಿದ್ದಾರೆ. மனித உருவத்திலே இருக்கிற காட்டு மிருகங்கள், ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅನೇಕ கரடிகள் உண்டு, ಕರಡಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ஓநாய்கள் உண்டு, ನರಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ சிங்கங்கள் உண்டு, ಸಿಂಹಗಳಂತೆ ஆடுகளை பீறி போடுகிற ಕುರಿಗಳನ್ನು அந்த ಕಿತ್ತಾಕುವುದಕ್ಕೆ காட்டு மிருகங்கள் உண்டு. ಆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ அதற்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ அந்த குருபரனுடைய அரவணைப்புக்குள்ளாக ಆ இருக்கிற ಕುರುಬನ ಅಧೀನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதேதான் குடும்பத்திலையும். ಅದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, குடும்பத்தில் இருக்க பெண் பிள்ளைகள், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஆண் பிள்ளைகள் ಹೆಣ್ಣುಮಕ್ಕಳು தாப்பன் சொல்லை கேட்காமல் ತಂದೆ ಮಾತು ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ அவர்கள் மீறி நடப்பார்கள் என்று சொன்னார். ಮೀರಿ ನಡೆದ್ರೆ அது மீறுதலை நிமித்தமாக ಆ ಮೀರಿನ ஆக்கினை வரும், ಬೆಂಕಿ ಬರುತ್ತೆ, ஆக்கினை வரும், ಕೋಪಾಗ್ನಿ ಬರುತ್ತೆ, ஆக்கினை வரும். ಕೋಪಾಗ್ನಿ ಬರುತ್ತೆ. ஆனபடினாலே ಆದ್ರಿಂದ பெண் பிள்ளை ஆனாலும் சரி, ಮಕ್ಕಳಾದ್ರೂ ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, ಮಕ್ಕಳಾದ್ರೂ ಸರಿ, தாப்பன் தாய் சொல்லை கேட்க வேண்டும். ತಂದೆ ತಾಯಿ ಮಾತು ಕೇಳಿ. அதுதான் நமக்கு ஐந்தாவது கட்டளை சொல்லுகிறது. ನಿಮ್ಗೆ ಐದನೇ ಕಟ್ಟಳೆ, இந்த ஐந்தாவது கட்டளையின்படியாக ಐದನೇ ಕಟ್ಟಳೆ, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು ಎಂದು ಬರೆದಿದೆಯಲ್ಲ, ತಾಯಿ ತಗಪ್ಪನೆ ಘನಪಡಿದನೆ கனப்படுத்தணும். ಸನ್ಮಾನಿಸ್ಬೇಕು. கனப்படுத்தணும்னா என்ன சொல்லணும்? என்ன இது? ಸನ್ಮಾನಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ಏನು? கீழ்ப்படியணும். ಇದೇನಾಗ್ಬೇಕು? கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது ಏನಾದ್ರು ಹೋದ್ರೆ தேவ கோபாக்கினை வரும். ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿ ಬರುತ್ತೆ ಅವನ ಮೇಲೆ. வெளியே ஓநாய்களுடைய கரங்களிலே சிக்கிக் கொள்ளுவோம். ಆಚೆ ಹೋಗಿ ನರಿಗಳ ಹತ್ರ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಬೇಕು. ஆனபடினாலே ಆದ್ರಿಂದ நமக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டும் என்று சொன்னார். ನಮಗೆ ಸಂರಕ್ಷಣೆ நமக்கு ಬೇಕು. கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ರೀತಿಯಲ್ಲಿ அலங்கமாய் இருக்கிற தகப்பனை, ತಾಮ್ರದ ಗೋಡೆ ಅಂತ, அலங்கமாய் இருக்கிற தாயை, ತಾಮ್ರದ ಗೋಡೆ ಅಂತ, அலங்கமாய் இருக்கிற தாத்தாவை, ತಾಮ್ರದ ಗೋಡೆ, அலங்கமாய் இருக்கிற பாட்டியை ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅಜ್ಜಿ நாம் கனப்படுத்துவோம். ನಾವು ಗಣಪಡಿಸೋಣ. நாம் கனப்படுத்துவதன் மூலமாக ಗಣಪಡಿಸುವ நாம் ರೀತಿಯಲ್ಲಿ ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருப்போம். ನಮ್ಮ ಸಂರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ದೇವರು ನಮ್ಮನ್ನು ஆசீர்வதிப்பாராக. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ஆமென். ஆமென். God bless you.